கும்பகர்ணன் போல தூங்கிட்டு எல்லா பகுதியிலுமே கஞ்சா விற்பனை அமோகமா விற்கின்ற காலத்துல இப்ப போய் தடுப்பதற்கு முனைகிறார். திமுக அரசால் நிலவி வரும் கஞ்சா புழக்கத்தால் தமிழ்நாட்டுக்கே கேவலம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்துள்ளார். இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு தொலைக்காட்சியில் வந்து கஞ்சா போதை பத்தி இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறார், இதிலிருந்து விடுவிச்சிங்கன்னு. ஆக நான் 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அமோகமாக இருக்குது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். நம்முடைய தொலைக்காட்சியின் வாயிலாக என்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டே இருந்தால் இதுவரைக்கும் கும்பகர்ணன் போல தூங்கிட்டு எல்லா பகுதியிலுமே கஞ்சா விற்பனை அமோகமா விற்கின்ற காலத்துல இப்ப போய் தடுப்பதற்கு முனைகிறார் முதலமைச்சர். இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் கடுமையாக இதனால பாதிக்கிறாங்க. இன்னைக்கு கஞ்சா போதைக்கு அடிமையாயிட்டா அவர்களை மீட்டெடுக்கவே முடியாது, அதோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சுது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளிக்குது. மிக கேவலமா இருக்கு இந்த ஆட்சியில. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.